வணக்கம் அண்ணா. வணக்கம். ஓகே, என்ன பேர் உங்களுக்கு? ஆனந்தராஜ். ஆனந்த வித்தியாசமான ஒரு பேர் சொல்றாங்களே இல்ல? ஆனந்த பாண்டி. நல்ல ஒரு அட்டாசமான பேர் ஒன்று ஆனந்தப்பா. உண்மையிலேயே ஆனந்த ராசாவோட ஆனந்தப்பான்னு கூப்பிடுறாங்க. ஒரு அந்த அன்பும் பாசமும் அந்த பொழியிற ஒரு அந்த பேர். ஓகே, நாங்களும் இருக்கா ஆனந்தப்பான்னு சொல்லுவோமே. ரைட். இன்னைக்கு ஆனந்தப்பாக்கு எத்தனையாவது பிறந்த நாள்? 63. ஆனால் அப்படி தெரியல, ஒரு 10 வயசு குறைக்கலாம் போல இருக்கு நான் பார்க்க. அப்படியா? ஒரு 53 சொல்லலாம் போல இருக்கு. அப்படியா? சரி, ஓகே, நல்லா கதைக்கிறீங்களோ. ஓகே, இன்றைக்கு 63வது பிறந்த நாள்னு சொல்லி இன்றைக்கு ஆனந்தப்பா அந்த வீட்டில் வந்து எல்லாருடைய மனைவி, அவருடைய சகோதரங்கள், அந்த சகோதரத்துடைய பிள்ளைகள், நண்பர்கள், இன்றைக்கு கூட இந்த சங்கத்தினுடைய நண்பன் வந்து நிற்கிறார். சரி, அவருக்கும் ஒரு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு. புதுக்குடியிருப்பு நைட் சர்ப்ரைஸ்ல இருந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் இன்றைக்கு பிறந்த நாளில். விஷ் யூ ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ஐசிங்கை கொண்டு வந்திருக்கு. அதை வேண்டிக் கொள்ளுங்க. சரி, ஓகே, ரைட். சரி, இன்னும் ஒரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் ஒன்று வந்துருக்குது. எல்லாத்தையும் தருவோம் நாங்கள் முதல் தடவையா. ரைட், அதையும் கொடுவோம். ரைட், ஓகே. சரி, ஓகே, இன்னொரு கிஃப்ட் ஒன்று. என்ன நிறைய என்னோட ரைட், அது மேடம். ரைட், அதையும் அப்படி வைங்க. சரி, உங்களோட கெஸ்ஸிங்கும் படி யார் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க? பிள்ளையெல்லாம் தந்துடுறாங்க. நான் உண்மையிலேயே சொல்கிறேன், உங்களோட பிள்ளைகள் தரையில். சரிதானே? சுவர், உண்மையிலேயே பிள்ளைகள் தரையில். சரி, உங்களோட கெஸ்ஸிங்கில் வேறு யாராக இருக்கும்? அப்படியா? வேற ஒருத்தருமே இல்லை. உண்மையிலேயே பிள்ளைகள்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே பிள்ளைகள் இல்லை. அது ஒரு ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். ரைட், அப்படி ஒன்று அடுத்து காட்டலாம்னு நினைக்கிறேன். ஷர்ட் அது அடுங்க. அடுத்து டிஷர்ட், அடுத்தது ஜீன்ஸ். ரைட், அப்படியே பாக்ஸ் அப்படியே கீழே போட்டுட்டு அப்படியே அதில் அப்படி வைக்கலாம். ரைட், ஓகே. இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்குறாங்க. அதை இந்த நாளில் வந்து உங்களோட வைஃபுக்கு கொடுக்கும்படி நான் உங்களுக்கு தாரேன். சரிதானே? உங்களோட பிறந்த நாளில் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் உங்களோட அவட்ட கொடுக்கும். கிட்ட வாங்க, ஆண்டி கிட்ட வாங்க. ரைட், ஆண்டி ஒரு ஓப்பன் பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு பார்த்து எல்லா விஷயத்தையும் செய்து தர உங்களோட வைஃபுக்கு கட்டாயம் கொடுக்கணும் இல்லை உங்களோட பிறந்த நாளில். ஓ, கட்டாயம். சரி, எடுத்து காட்டிட்டாண்டி. நல்லா இருக்கா? அந்த சிரிக்கிற வாதில் பிடிச்சு கொண்டது போல இருக்குது. அப்படியா? சரி, ஓகே, ரைட். ரைட், அப்படி பாக்ஸை கீழே வைங்க. ரைட், இப்போ சொல்லுங்கள் யாராக இருக்கும்? சொல்லுங்க பாபு. குழு தரலாம் உங்களுக்கு. ஏதாவது நீங்கள் குழு கேட்டீங்கன்னா குழு தரலாம். அப்படியா? சரி, ஓகே. இந்த இடத்துல நிற்கிறாங்க. அந்த உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸை செய்தவங்க இந்த இடத்துல நிற்கிறாங்க. இந்த இடத்துல நிற்கிறாங்க. இந்த இடத்துல இங்கே தான் நிற்கிறாங்க. பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ? யாரா? என்ன சொல்றீங்க? இப்படி சொன்னா என்னது? அதுதான் இப்படி சொல்லக்கூடாது. நீங்க சொல்லணும், சரியா சொல்லணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாசத்தை, அந்த அன்பை வெளிக்காட்டுற அதுதானே அவ சொன்னா சரியா. அதுதானே நான் சொல்றேன். உங்களை பிள்ளைகள் செய்யல இந்த கடை. ரைட், ஓகே. நீங்க பிள்ளைகள் எதிர்பார்க்குறீங்க. பிள்ளைகள் உண்மையிலேயே பிள்ளைகள் செய்யல. இல்ல சொல்லணும். நீங்க கட்டாயம் சொல்லணும். நீங்க அந்த தப்பிச்சு விடலாம்னு நினைக்க கூடாது. சரி, இன்னொரு கிஃப்ட் வருது. இதை ஓப்பன். ரைட், அப்படியே ஓப்பன் பண்ணுங்க. ஸோ செயின் எல்லாம் வந்துருக்கு. அப்படி தூக்கி காட்டுங்க. ரைட், அழகான ஒரு செயின் உண்டு. ரைட், என்ன உங்களோட வைஃபின் கையால் போட்டு விடுவோமா உங்களுக்கு? சரி, அக்கா ஆண்டி ஒருக்கா போட்டு விடுங்க. உங்களோட கையால் போயிட்டு விடுங்க. வாடியா
அப்படி வெளியில் விட்டுடுங்க. ரைட். ஓகே, இப்போ சொல்லுங்க யாராக இருக்கும்? ஆனந்தமா இப்ப சொல்லுங்க யாராக இருக்க வேண்டும். சிரிப்பு வருது. அந்த செயின் போட்டோன்னு ஒரு புன் சிரிப்பு. வில்லையெல்லாம் ஏன் உங்களோட வைஃப் செய்திருக்கீங்களா? உங்களோட வைஃப் அப்படியா? இல்ல இப்ப அவன் கையால உங்களுக்கு நான் போட்டு விட்டேன். அப்படியா? இப்போதைக்கு ஸ்டார்ட்டுக்கு இப்படி கொஞ்சம் தானே உங்களுக்கு அப்படி வேற ஒன்றும் அப்படியா? பெருசா தான் செய்வா. என்ன இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள்? சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. சரி, நாங்கள் இன்னைக்கு வந்து எங்களோட ஆனந்தப்பாக்கு சிறப்பாக இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. அந்த கிஃப்டை நாங்கள் எடுப்போம். இப்போ அது வந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் பின்னுக்கு திரும்பி நிற்கணும். சரிதானே? அப்படி இல்லை, இப்போ இறைவனுடைய நல்லாசிகள் எப்போவுமே எங்களோட ஆனந்தப்பாக்கு கிடைக்கணும்னு சொல்லி புதுக்குடி இப்போ நைல் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, பார்க்கலாம். ஒரு கவிதையும் ஒன்று தந்திருக்கிறாங்க. இன்னொரு கிஃப்டோட தந்திருக்கிறாங்க. இந்த கிஃப்ட் ரைட். அப்படியே அந்த கிஃப்டை வண்டி கொள்ளுங்க. ரைட். ஆண்டியம் பிடிக்க சொல்லுவோமா? ஆண்டியம் பிடிங்க. ரைட். உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்மார்ட் டிவி ஒன்று தந்துருக்குறாங்க. என்ன மாதிரி இப்போ சொல்லுங்க யாருன்னு சொல்லி ஒருக்கா சொல்லி விடுங்களேன். யாருன்னு சொல்லி சும்மா கெஸ்ஸிங்கும் படி உங்களை நீங்கள் யாரா கெஸ் பண்ணுறீங்க? ரைட். அப்படி மகன் எங்கே இருக்கிறார்? நான் சொல்கிறேன் உண்மையிலேயே அவர் இல்லையா? ரைட். அப்படியே கீழே ஒரு வித்தியாசமான ஒருத்தங்க வந்து இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு செய்திருக்கிறாங்க. அப்போ உங்களோட வைஃப் செய்யலேன்னு சொல்கிறீங்க. உங்களோட வைஃப் செய்யலேன்னு சொல்கிறீங்க. என்ன ஒரு இருமல் மாதிரி வருது? சரி, எல்லாமே என்னென்னு சொல்லி சொன்னால் சரி, இப்போ பார்க்கலாம். ஒரு கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்க, அதை பார்ப்போம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்பப்பாவுக்கு. உங்கள் பிறந்த நாளான இன்று இதுவரை பெற்றிராத அத்தனை சந்தோஷத்தையும் உங்களுக்கு தர ஆசை அப்பப்பா. இவ்வருடம் நீங்கள் ஆசைப்படும் விதம் இன்பமாக வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறோம் யா. நீங்கள் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும் அப்பப்பா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்பப்பா. கடவுளின் மீது விழும் பூக்களைப் போல அதிர்ஷ்டத்தையும் உலகமே கொண்டாடுவதைப் போல வெற்றியையும் கண்ணீர் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் 1000 முறை விழுந்தாலும் மீண்டும் எழும் தன்னம்பிக்கையையும் உங்கள் வாழ்வில் இனி வர வாழ்த்துகிறோம் அப்பப்பா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்பப்பா. இன்று போல் என்றும் ஆனந்த புன்னகையுடன் வாழ எங்களின் இதயங்கனிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி உங்களோட பேரப்பிள்ளைகள் திவ்யா, ஸ்ரீயா, அனன்சியா, ரஜிதன், ரக்ஷிதா ஜோக்கிலிருந்து எல்லாரும் உங்களோட பேரப்பிள்ளைகள் எல்லாரும் செய்து தந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த செயினை வந்து உங்களோட வைஃப் தந்திருக்கிறாங்க. வைஃப் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க, உங்களோட செயினை உங்களோட வைஃப் போட்டிருந்தாங்க. எப்போவுமே எங்களோட குடும்பத்துக்கு உண்மையிலேயே உழைச்சி ஒரு நல்ல நிலைக்கு இருக்கிற காரணம் எங்களுடைய ஆனந்தப்பா தான். அவருக்கு நிச்சயமாக இந்த சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லி உங்களோட வைஃப் இந்த மாதிரி ஒரு செயினை போட்டு உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க. நீங்கள் வைஃப் இந்த மாதிரி செய்திருப்பாங்க, ஆனால் பெருசாக தான் செய்திருப்பாங்கன்னு நீங்க சொன்னீங்க, செய்ய மாட்டீங்கன்னு நீங்க சொல்லல. சரி, அது உண்மையிலேயே ஒரு என்னன்னு சரி சரி இந்த உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் டிவி, பெரிய ஒரு டிவி ஒன்று தந்திருக்கிறாங்க. அப்படியா? சரி, அப்பப்பான்னு சொல்லி உங்களோட பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லாரும் செய்திருக்கிறாங்க. சரி, நீங்கள் மகன் என்று சொல்லி இருந்தீங்க, ஆனால் பேரப்பிள்ளைகள் எல்லாம் செய்திருந்தாங்க. உண்மையிலேயே மகன் என்னோட தொடர்பை கொள்ளையில ஒரு சின்ன சின்ன குரல்கள்லாம் என்னோட கேட்டு கதைச்சிருந்தாங்க, எல்லாம் சின்ன சின்ன குரல்கள்லாம். சரி, உங்களோட பேரப்பிள்ளைகள் இந்த மாதிரி நினைச்சு செய்திருக்கிறாங்க. அவங்களும் இறைவனுடைய நல்லாசிகள் பெற்று நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும்னு இந்த தருணத்தில் இறைவனிடத்தில் பிரார்த்தித்து, சரி அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? சரி, பிள்ளைகள் பிற பிள்ளைகளுக்கும் அப்படிதான். அப்படியா? சந்தோஷம். சரி, உங்களோட செயினை உங்களோட வைஃப் போட்டிருக்கிறாங்களா, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஒருக்கா கூப்பிட்டு கட்டி பிடிச்சிருக்கா கொஞ்சி கூப்பிடுங்களேன் பக்கத்துல. சரி, ஓகே, ரைட். பக்கத்துல அஞ்சுக்கிட்டு வாங்க, கேட்கறக்கா கட் பண்ணுவோம். ஓகே தானே? சரி. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோதா, நீ காலி கைய தட்டு
தட்டு சோரா பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோடா நீ காலு கைய தட்டு தட்டு சோரா வேலியில்லா காத்த போல ஓடு எங்கும் ஓடு தார தப்பு தேவையில்ல ஓடு அடங்கோடு சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசிடா எதிர்த்து நின்னா எவனும் தூசிடா பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோடா நீ காலு கைய தட்டு தட்டு ஜோரா சூரர்க்கெல்லாம் வெட்டு போகும் உன்னை கண்டால் உனை போரில்லை ஒருவன் மண்ணிலே நாடு வீடு காடு எல்லாம் நான் கடந்து போனால் கூட தொடரும் உந்தன் நினைவோ நெஞ்சிலே உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் உயிரென்றால் என்றோ ஒரு நாள் பிரிவாயே ஒரு போதும் உன்னை நானும் விடமாட்டேன் தோத்து போக ஜெயிப்போமே நாம இந்த புவி மேலே சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசிடா எதிர்த்து நின்னா எவனும் தூசிடா பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு போதா நீ காலு கைய தட்டு தட்டு சோரா வேலியில்லா காத்த போல ஓடு எங்கும் ஓடு தார தப்பு தேவையில்ல ஓடு அடங்கோடு சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா எதிர்த்து நின்னா எவனும் தூசுடா இருக்க